வணக்கம். வைஜெக் ஃப்ரம் ஜவாதுபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு கட்சி அப்படின்னா கூட்டணிக்கு தேவைப்படும் பட்சத்தில் பிற கட்சிகளை, பிற தலைவர்களை புகழ்ந்து பேசுவது, பாராட்டுவது, மற்றபடி அந்த கட்சி தன் கூட்டணிக்காக ஈர்ப்பது, கூட்டணிக்கு வாருங்கள் என்று கூறுவது, இதெல்லாம் ஒரு அரசியல் ஒரு சாதாரண ஒரு விஷயம். வந்தாச்சு, வராட்டி போச்சு, அவ்வளவுதான். அதாவது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே சரி, இப்ப திமுகவை எடுத்துக்கலாம், 40க்கு 40 இந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தாங்க, ரைட்டு, ஓகே. கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் அவர் எடுத்திருப்பார்களா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அதே போலதான் காங்கிரஸ் சம்பந்தப்பட்டது தனிப்பட்ட முறையில் 99, டோட்டலா 234 செல்றார் இந்திய அளவுக்கு. கூட்டணி இல்லாமல் இருந்தது, இந்த கூட்டணி வந்திருக்குமா? ஏன் அதே பாஜகவை எடுத்துக்கீங்களா, 292, மொத்த தேவைப்படுறது 272 கூட்டணியோட சேர்ந்து. அவங்களுடைய தனி பெரும்பான்மை 240 சில்லறை என்னமோ, அவ்வளவுதான். கூட்டணினால 292. கூட்டணி இல்லாமல் இருந்ததுதான் இன்னைக்கு பாஜக மத்தியில் ஆட்சி இருக்க முடியுமா? ஒரு பக்கம் நிதிஷ்குமார், ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு. ஆமா, நடுவுல மோடி. ரெண்டு பக்கமும் தூக்கி நிறுத்தினாதான் மோடி ஸ்ட்ராங்கா நடக்க முடியும். இல்லாட்டி அவ்வளவுதான், ஒன் சைடு தான். நிதிஷ்குமார் போனாலும் ஒன் சைடு தான், சந்திரபாபு நாயுடு போனாலும் ஒன் சைடு தான். ரெண்டு பேரும் சேர்ந்து போனாலும் மோடி அவுட்டு, முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு தொங்கு நாடாளுமன்றத்தில் மைனாரிட்டி அரிசாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாஜகவினுடைய ஒரு மாநில தலைவர், தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு அதிமுகவை கேலி செய்திருக்கார். அதாவது ஒரு மீட்டிங்ல செல்லூர் ராஜ் ஒரு பேசுறாரு, அதிமுக செல்லூர் ராஜ். நடிகர் விஜய் கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. கூட்டணிக்கு வாருங்கள், 2026 தான் அவருடைய டார்கெட், நடிகர் விஜயனுடைய டார்கெட். அவர் அன்னைக்கே சொல்லிட்டார், 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் போட்டியிட மாட்டோம். அதுக்கிடையில் 2 வருஷம் இருக்கு, 2026. அதுக்குள்ள ஏகப்பட்ட தொண்டர்களை சேர்க்கணும் இல்லையா? அதன் அடிப்படையில் சேர்ந்துட்டு இருக்காங்க. 75 லட்சம் பேருக்கு மேல தொண்டர்கள் சேர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் தமிழக வெற்றி கழகத்துல வந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில செல்லூர் ராஜ் கூப்பிடுறாரு, நடிகர் விஜய் எங்களோட கூட்டணிக்கு வந்தா நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது. இதை கேலி செய்யும் வண்ணமாக அண்ணாமலை ஒரு தமிழக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவருடைய கமலாலயத்தில் நடந்த மையக்குழு நிர்வாகக்குழு கூட்டம் நடக்கும் இல்லையா? அதன் அடிப்படையில ஒரு மையக்குழு கூட்டத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல தமிழகத்துல கூட அவங்க தனித்து நின்றாங்களா? அப்புறம் எதுக்கு பாமகவோட கூட்டணி வைத்தார்? என்ன சொல்றாரு அண்ணாமலைன்னா, நடிகர் விஜயை கூட்டணிக்கு செல்லூர் ராஜ் அதிமுக அழைக்கின்றார். ஒருவேளை எடப்பாடி மீது ஒரு நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அப்படி பார்க்கிற போதுல மோடி கூட தான் இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, இந்த பக்கம் நிதிஷ்குமார். ஏன் அவர் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லையா? தனிப்பட்ட முறை நிற்க வேண்டியதானே? எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, நான் அதிக பெரும்பான்மை வந்தாதான் ஆட்சி அமைப்போம், தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போல்டா நிற்க முடிஞ்சுதா? ஏன் அப்ப அவருக்கு மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை தானே? மோடிக்கு மேல தனக்கு தானே நம்பிக்கை இல்லாத அளவு மக்கள் ஆக்கிட்டாங்க, ரைட்டு, ஓகே. தமிழக பாஜக அண்ணாமலை சொல்றார், ரைட்டு, ஓகே. அதன் அடிப்படையில் தமிழக பாஜகவினுடைய ஒரு கூட்டணியை பாமகவை நோக்கி, ஐஜேகே நோக்கி, ஏசிஎஸ் நோக்கி தானே போச்சு. அப்ப மோடி மேல நம்பிக்கை இல்லையா அண்ணாமலைக்கு? செல்லூர் ராஜை பார்த்தா ஒரு கேட்கிறாரு, நடிகர் விஜயை கூட்டணிக்கு கூப்பிடுகின்ற செல்லூர் ராஜ், ரைட்டு, ஓகே. அண்ணா எடப்பாடி மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. அப்போ பாஜகவை கூப்பிட்டுருக்காங்க, பாமகவை கூப்பிட்டாங்க, ஏசிஎஸ் கூப்பிட்டாங்க, ஐஜேகே கூப்பிட்டாங்க, மற்றபடி எல்லாத்தையும் கூப்பிட்டா இன்னைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சாங்க. கூப்பிடாம தனிப்பட்ட முறையில் நிற்க வேண்டியதானே? அப்ப இவர்களுக்கு மோடி மீது நம்பிக்கை இல்லையா? அமித்ஷா மீது அண்ணாமலைக்கு நம்பிக்கை இல்லையா? ஜேபி நட்டா மீது நம்பிக்கை? நட்டா விடுங்க, மோடின்னு மோடி ஒரு பிரபலியமா தானே போயிட்டு இருந்து, மோடி கலாச்சாரமா தானே போயிட்டு இருந்து. மோடி மீது அண்ணாமலைக்கு நம்பிக்கை இல்லை, அப்புறம் இதுக்கு பாமகவோட கூட்டணி வச்சாரு. புரியுதா? இதன் அடிப்படையில எதன் அடிப்படையில் எவ்வாறு பேசுவது, கிண்டல் அடிக்க வேண்டியதான். தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கிண்டல் அடிக்கணும். சும்மா என்னமோ வாய் கொழுப்பு, அதே செல்லூராஜ் அப்பப்போ சொல்லுவார், அண்ணாமலைக்கு வாய் கொழுப்பு,
பார்த்து பேசுப்பா, நீ பாட்டு கொஞ்சம் சௌரியத்துக்கு பேசிட்டு இருக்காத அப்படிம்பாரு. அதன் அடிப்படையில் வந்து திரும்பவும் வந்து அண்ணாமலையினுடைய வாய்க்குழுப்பின் வெளிப்பாடாதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனுடைய மையக்குழுவில் வந்து ஒரு கிண்டல் அடிச்ச மாதிரி ஒரு ஜோக்கு. மற்றபடி வந்து எந்த அளவுக்கு பொருத்தம், தனக்கே பொருந்தாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பிறருக்கு எவ்வாறு பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுதான் வந்து ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அரசியலை வந்து அவங்க சொல்லிட்டாங்க, அதிமுகவோட கூட்டணி இல்லை, மற்றபடி வந்து இவங்க பாஜகவோட கூட்டணி இல்லை, முடிஞ்சு போச்சு, 2 பேரும் தனியா இருக்கிறாங்க. இவர் வந்து செல்லூர் ராஜ் வந்து நடிகர் விஜயை கூப்பிடுறாரு. இதுக்கிடையில இவர் புரோக்கர் மாதிரி அண்ணாமலை வர்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து திருச்சி சூர்யாவே நீக்கியாச்சு கட்சியை விட்டு. அவர் சொல்றாரு, இன்னைக்கு பதவி போட்டிருக்காரு, நான் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் பேசுறேன், தமிழிசை சம்பந்தப்பட்ட வகையில் இன்னைக்கு திருச்சி சூர்யாவை வந்து கட்சியை விட்டே நீக்கியாச்சு. அவர் என்னை எக்ஸ் பதிவு போட்டிருக்காரு, நான் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் பேசுறேன், தமிழிசைக்கு எதிராக பேசுறேன், அதன் அண்ணாமலைக்கு நான் ஆதரவாக தான் பேசுறேன். அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மற்றபடி வந்து அண்ணாமலையோட ஆட்தான் நான், அவர் குடும்பத்தில் ஒன்றாக நான் செயல்படுவேன், இதுக்கு மேலே கட்சியில் இருந்தோம்னா எனக்கு சுயமரியாதை இல்லை அப்படின்னு போட்டு நானும் சுத்தமாக விலகிக் கொள்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திருச்சி சூர்யா போட்டிருக்காரு. பொதுவா அதாவது வாய்க்கொழுப்பு என்பதெல்லாம் விட சுயமரியாதையை பிறர் காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கும் அந்த பாஜக, தமிழக பாஜகவில் மிகப்பெரிய ஒரு உள்ளடி இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பகிரங்கமான உண்மை. உண்மையிலேயே சொல்ல போனா நீக்கப்பட்டிருக்க வேண்டிய தமிழிசை தான். இது சம்பந்தமா நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். நீக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரே நபர் தமிழிசை. இந்த அம்மா வந்து ஓப்பனாவே சொல்றாங்க, அண்ணாமலை வந்ததுக்கு பின்னால்தான் ரவுடிகள் அதிகமா போயிட்டாங்க, குற்ற பின்னணி உள்ள அதிகமா போயிட்டாங்க, பெரிய பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க, அதனாலதான் வந்து மக்கள் ஓட்டு போடவே இல்லை, அவன் என்னையவே கேள்வி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, ஐடி விங்கிக்காரன் நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்லிட்டு, யாராவது என்னை பத்தி தவறா போட்டீங்கன்னா, யாரு அந்த கட்சிக்காரரோட ஐடி விங்க பார்த்து தமிழிசை அவர்களே பாஜகவிற்கு அவர்களே சொல்றாங்க, என்னை பார்த்து ஏதாவது கேள்வி கிட்ட போட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், கட்சியை விட்டு நீக்கிடுவோம், உங்களை தக்க நடவடிக்கை எடுப்பதுன்னு சொல்லி அந்த அம்மாவே சொல்ற அளவுக்கு பாஜகவுடைய ஒரு சுயமரியாதையின்மையான ஒரு கட்சியா இருக்குது அப்படின்னா, அப்ப திருச்சி சூர்யா வந்து தன்னுடைய சுயமரியாதை காப்பாற்றி கொண்டு விட்டார் என்றுதான் சொல்ல முடியும். ஆமா, எதுக்கு தேவையில்லாத ஒரு கிண்டல், தேவையில்லாத விஷயம். பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாஜக வந்து பிறரை கிண்டல் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் எதுக்கு? உண்மையில இது கூட ஒரு சுயமரியாதையற்ற ஒரு பேச்சாதான் நம்ம பார்க்கக்கூடிய, இது அண்ணாமலையினுடைய சுயமரியாதையற்ற பேச்சு. செல்லூர் ராஜராஜன் எப்படி இவர் பேசுறாரு அப்படின்னா, அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல. பாமக இல்லாட்டி எந்த அளவுக்கு கூட ஓட்டு வந்திருக்காரு, 11.34 நினைக்கிறேன். ஆமா, ஓட்டு வந்திருக்காரு. ஏகப்பட்ட இடத்துல டெபாசிட் போச்சு, ஏகப்பட்ட இடத்துல பாமகவும் டெபாசிட் போச்சு. பாமக தொண்டர்கள் பாஜக ஓட்டு போல, பாஜக தொண்டர்கள் பாமக ஓட்டு போல. இந்த நிலைமையில ஒரு சுயமரியாதையற்ற நிலைமையில, ஒரு கட்சி புரிதல் இல்லாம இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் பட்சத்துல செல்லூர் ராஜை கிண்டல் செய்யக்கூடிய அளவுக்கு எந்த தகுதி இருக்கிறது அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதே நேரத்துல திருச்சி சூர்யாவை வந்து எந்த நிலைமையில் விளக்கினார் அப்படிங்கிறது ஒரு சுயமரியாதையற்ற ஒரு கட்சியாகத்தான் நம்ம பாஜகவை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆமா, தமிழிசை தான் கட்டாயமாக நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆமா, பிராடி கட்சி, மற்றபடி குற்றப்பண்டடி உள்ள ஒரு கட்சி, பித்தலாட்டக்காரன் உள்ள ஒரு கட்சி அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்புறம் அமித்ஷா பார்த்து சந்திரபாபு நாயுடைய அந்த இதுல பதவியேற்பு விழாவில் கண்டிஷன் பண்றாரு. அது மிகப்பெரிய பிரபலியமாகுது. பிரபலியமாகக்கூடிய சமயத்துல வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட வகையில அண்ணாமலைக்கு தமிழிசைக்கு வந்து கருத்து வேற்றுமை வருது. உடனே வந்து உடனே தமிழிசை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் அண்ணாமலைகிட்ட அங்கிருந்து ஆர்டர் வந்துருக்கும். மத்திய பாஜகவில் ஆர்டர் போய் சமாதானத்துக்கு போவோம், அவங்க ஒரு 1000 தான் ஒரு லேடிப்பா, சமாதானத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு உடனே பொக்கையை தூக்கிட்டு வந்துட்டார். அவர் அக்காவை நான் தங்கை, நாங்கள் இது நான் தம்பி, அக்கால் தம்பியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எந்த கருத்து வேற்றுமை இருக்கு. உடனே போட்டோ ஷூட் போட்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ரைட், ஓகே, அது பிரச்சனையாகல, முடிஞ்சு போச்சு. திருச்சி சூர்யாவை நீக்கக்கூடிய அளவுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஓப்பனா சொல்றாரு. ஆமா, தமிழிசை வந்து திமுகவுக்கு மறைமுக ஆதரவு. ஆமா, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ணாமலைக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் தமிழிசை செயல்படுகின்றார். அதான் உண்மை. திருச்சி சூர்யா சொல்லும் அப்பட்டமான உண்மை. காயத்ரி ரைடாம் சொன்ன மாதிரி நெத்தியடியான ஒரு பதில். இதையே அண்ணாமலை புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கிறார். அண்ணாமலைக்கு எதிராகவும் பாஜகவுக்கு, தமிழக பாஜகவிடம் தமிழிசை செயல்படுகின்றார். அப்படி உள்ளவங்க வந்து குற்ற பின்னணி
இருக்குது இந்த கட்சியில் அப்படியே சொல்லணும். உடனே என்ன பண்ணிடுறாரு, அங்க ஓபிசி மாநில தலைவர் அவரு உடனே வந்து இவர் கட்சியை விட்டு நீக்கிறார். சாய் சுரேஷ் குமரேசன் அப்படிங்கிறவர் கட்சியை விட்டு நீக்கிறார். முடிஞ்சு போச்சு. இவர் மாநில செயலாளர், அவர் மாநில தலைவர். கேட்டா வந்து அவர் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி விட்டா, கட்சியின் பெயருக்கு கலங்க முதல்ல வந்து நீக்கினாங்க. டெய்ஸி சம்பந்தப்பட்ட நவம்பர் 2022 நினைக்கிறேன் நீக்கினாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆபாச ஒரு ஆடியோ வெளியே போச்சு. டெய்ஸிக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதமா போகும். கண்டபடி பேசுவார். ஆமா, அறுத்து தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படிலாம் பேசுவார். என்னென்னமோ கண்டபடி பேசுவார். அந்த ஆடியோ லீக் ஆச்சு. அதை விட்டு அண்ணாமலை அது ஒரு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டாரு. அப்புறம் திரும்ப வந்து அண்ணாமலைக்கு ஆப்போசிட்டாவே சூர்யா செயல்பட்டாரு. அண்ணாமலையினுடைய பல ரகசியங்கள் நான் வெளிவிடுங்கன்னு போட்டு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அப்புறம் பிறகு அதிமுகவில் இணையக்கூடிய மாதிரி ஒரு தகவல் வந்து உடனே பார்த்தாரு அண்ணாமலை. சரி, ஆள் போயிடக்கூடாதுன்னு போட்டு இழுத்து உள்ள போட்டாரு. 6 மாசத்துக்கு பின்னாடி மீண்டும் சேர்த்துக்கிட்டாங்க. முடிஞ்சு போது ஒரு 6 மாசம் 7 மாதம் ரன் பண்ணியிருப்பாங்க. பழையபடி மீண்டும் ஒரு பெண்ணால், தமிழிசை என்ற பெண்ணால் வந்து அவருக்கு மீண்டும் வந்து கட்சியை விட்டு சுத்தமா நீக்கிடும். முதல்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க 6 மாசம். இப்ப சுத்தமாக அடிப்படை உறுப்பினர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இது எந்த அளவுக்கு சுயமரியாதையான ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயம். சுயமரியாதை திருச்சி சூர்யா காப்பாற்றி கொண்டார், அதான் கன்ஃபார்ம். மற்றபடி வந்து அண்ணாமலை காப்பாற்றி கொண்டாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி கட்டாயமா. அதே நேரத்தில் செல்லூர் ராஜு வகையில தேவையற்ற கிண்டல் அவர்லாம் ஓப்பன் பண்ண அப்படின்னு ஏகப்பட்ட பேச்சு பேசுவாரு. தேவையற்ற மாதிரி கொக்கி போடுதல். ஆமா, நடிகர் விஜய் வந்தா என்ன, நடிகர் சூர்யா வந்தா இவருக்கு என்ன, வந்தால் சந்தோஷம் தான் அப்படிங்கிறது செல்லூர் ராஜனுடைய எதிர்பார்ப்பு. ஆமா, அதுக்காக வந்து எடப்பாடி நம்பிக்கை இல்லாம கூப்பிட முடியுமா? அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல பாஜக அவருடைய கூட்டி தமிழகத்துல பாமக ஐஜேக்கு ஏசிஎஸ்ன்னு போச்சு. அப்ப மோடியோடு இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதா? அதனாலதான் வந்து பாமகவோட கூட்டணி சேர்ந்தார்கள் அண்ணாமலை, தமிழக பாஜக. இதெல்லாம் வந்து தேவையில்லாத கேள்விகள். ஒன்னும் வந்து அண்ணாமலை திருந்தாமல் இருக்கின்றார்கள் பகிரங்கமான உண்மை. ஆமா, என் கட்சியின் நிலைப்பாடு வந்து சரியில்லை. கட்சி எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுக்கிறது இல்லை. யார் வந்து குற்றம் சுமத்தப்படுகின்றார்களோ அவர்களை விட்டுட்டு யார் குற்றம் சுமத்தினானோ அவனை பிடிச்சுக்கிட்டு நீ வெளியே போனா அப்ப குற்றம் செய்தவன் வந்து அப்ப பழையபடியில் நான் வந்து பாஜக குற்றவாளிகள் கூடாரமாகவே இருந்து கொண்டிருக்கும் என்பதா பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.